கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, செயின்ட் ஜேம்ஸ் புனித யாகப்பர் என்ற பெயர் கொண்ட திருத்தூதருடைய விழாவை இன்றைக்கு சிறப்பிக்கின்றோம். ஐரோப்பிய நாடுகளிலே இந்த விழா மிக சிறப்பான ஒரு விழாவாக இன்றைக்கும் கொண்டாடப்படுகிறது. காரணம், இவருடைய கல்லறை என்பது இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு திருத்தலமாக இருக்கிறது. சான் சாந்தியாகோ தி காம்போஸ்டெல்லா என்று சொல்கின்ற அந்த இடம் இவருடைய அடக்கம் செய்யப்பட்ட அந்த உடலின் மீது கட்டப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பேராலயம். அந்த ஆலயம் பல இடங்களிலிருந்து மக்களுக்கு திருப்பயணம் செல்வதற்கு ஒரு இடமாக, ஒரு பக்தி இடமாக அமைகிறது. ஏறக்குறைய எல்லா ஐரோப்பிய நாடுகளிலுமிருந்து இந்த இடத்திற்கு திரியாத்திரையாக செல்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த சான் டியாகோ என்று சொல்லக்கூடிய இந்த புனித யாகப்பர் செயின்ட் ஜேம்ஸ் என்பவர் இன்றைக்கும் மக்கள் மத்தியிலே பிரசித்தி பெற்றவராகவும் மிகவும் பிரபல்யமான ஒரு பக்தியான ஒரு நபராகவும் திருத்தூதராகவும் போற்றப்படுகிறார். அவரை பற்றி இன்றைய நற்செய்தியிலே ஒரு நிகழ்ச்சி நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நற்செய்தியிலே அன்புக்குரியவர்களே, 2 வகையான அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செபதேயுவின் மனைவி, அதாவது யாகப்பர், இவருடைய தாய் என்ன சொல்கின்றார்? ஆண்டவரிடம் சென்று, என்னுடைய மகன்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறம், இன்னொருவன் இடப்புறம் அமரச் செய்தருளும் என்று வேண்டுகின்றார். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசுவை அவருடைய தாய் எப்படி நினைத்தார், எப்படி இவர் இருக்க போகிறார் என்று அவர் எதிர்பார்த்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அரியணை என்று சொன்னால் அது அரசனுக்கு உரியது, ஆட்சி புரிகின்ற ஒருவருக்கு உரிய இடமாக அது இருக்கிறது. எனவே இந்த அரியணை, இந்த ஆட்சி புரிகின்ற அரியணை என்பது இந்த ஒரு மகிமையையும் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பெருமையையும் உடையதாக இருக்கிறது. எனவே இயேசு ஆண்டவர் அரசராக வந்திருக்கின்றார், ஆட்சி செய்ய வந்திருக்கின்றார். அவர் அரியணையில் இருப்பார். இந்த அரியணையில் வலப்பக்கம் இடப்பக்கமாக இந்த இருவரும் தன்னுடைய மகன்கள் அமர வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இவர் எதன் அடிப்படையில் கேட்டிருக்கலாம் என்று சொன்னால், இந்த யாகப்பர் அருளப்பர் என்று சொல்லக்கூடிய இருவருமே அவருடைய முதல் அடுத்த நிலை சகோதரர்களாக இருக்கின்றார்கள். ஃபர்ஸ்ட் கசின்ஸ் என்று சொல்லலாம். இவர்களுடைய இந்த நெருக்கத்தை, இவர்களுடைய இந்த குடும்ப உறவின் அடிப்படையிலே இவர்களுக்குத்தான் அந்த இடம் கிடைக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை அந்த தாய் விடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அதற்கு சொன்ன பதிலை பாருங்கள். நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகின்ற துன்பக் களத்திலே உங்களால் குடிக்க இயலுமா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? குடிக்கப் போகின்ற துன்பக் களம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள், ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவை சாவு. எந்த அரியணை? சிலுவையிலே இருக்கக்கூடிய அந்த சிலுவை அரியணை. அந்த அரியணையில் நீங்கள் இருப்பது என்பது உங்களால் முடியுமா? அல்லது நீங்கள் இந்த சாவை ஏற்கின்ற அந்த துன்பக் களத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதுதான் என்னுடைய முடிவு, அதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். அரியணையில் அமர்ந்து ஆட்சி புரிகின்ற ஒரு அரசனாக இல்லை என்பதை சொல்கின்றார். அதற்கும் பதில் வருகிறது, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். ஆம், நீர் குடிக்கின்ற அந்த துன்பக் களத்திலே நாங்கள் குடிப்போம், பங்கெடுப்போம் என்று அவர்கள் பதில் சொல்ல ஆண்டவர் சொல்கின்றார், அது என்னுடைய விருப்பம் அல்ல. மாறாக அரியணையில் அமர வைப்பது என்பது ஆண்டவருடைய விருப்பம். யாருக்கு தந்தை கடவுள் நியமித்து வைத்திருக்கின்றாரோ அவர்களுக்குத்தான் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தை பாருங்கள். செயின்ட் ஜேம்ஸ் யாகப்பர் என்று சொல்லக்கூடியவர் எருசலேமிலே தங்கியிருந்தார். எருசலேமில் தான் அவர் அந்த திருச்சபையினுடைய தலைவராக இருந்தார். இறுதியாக அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார். திருத்தூதர்கள் என்ற அந்த 12 பேர் வரிசையிலே, யூதாசை தவிர்த்து 11 பேர் அந்த வரிசையிலே முதலாக இயேசுவுக்கு சாட்சியாக, மறை சாட்சியாக தலை வெட்டுண்டு இறந்த முதல் வேத சாட்சி யார் என்றால்
இந்த யாகப்பர்தான். எனவே நான் குடிக்கப் போகின்ற துன்பக் கலத்திலே நீங்கள் குடிக்க இயலுமா, முடியுமா? முடியும் என்று சொன்னவர்கள் அதே போன்று அவருடைய துன்பத்திலே பங்கெடுத்தார்கள். அவருடைய அந்த சாவிலே ஆண்டவருக்கு சாட்சியாக திகழ்ந்தார்கள். இயேசுவினுடைய அந்த இறுதி முடிவை இவர்களும் ஏற்று தங்களுடைய உயிரை துறந்தார்கள். ஆனால் அரியணையில் அமர்ந்தது யார்? ஆண்டவர் யாருக்கு குறித்து வைத்தாரோ அவர்களுக்குத்தானே ஒழிய இந்த யோவானுக்கும் மற்றும் இந்த யாகப்பருக்கும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். உன் பெயர் பாறை, அந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், என் ஆடுகளை பேணி வளர், என் ஆட்டுக்குட்டிகளை கண்காணி என்று பேதுருவுக்குத்தான் ஆண்டவர் இயேசு அந்த ஒரு தலைமைத்துவத்தையும் முதன்மையையும் ஆண்டவர் கொடுத்தார். அந்த பேதுருவினுடைய முதன்மைத்தனமும் கூட அவருக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய வேதத்தின் அடிப்படையிலே அமைந்த ஒரு சாவைத்தான் அது முன்னறிவித்ததை ஒழிய வேறு எந்த மகிமையும் மாட்சியும் இந்த உலக பிரகாரமான பெருமையையும் அல்ல என்பதையும் நாம் அறிவோம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, முதன்மையாக இருக்க விரும்புகின்றவன் பணியாளனாக இருக்கட்டும். பணியாளன் என்பவன் தான் என்னுடைய சீடன் என்று ஆண்டவர் இயேசு இந்த நிகழ்ச்சியை முடித்து வைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய திட்டம் எதுவோ அதுதான் நடக்கும். ஆனால் நான் இறைவனுக்காக எதை செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக நான் செய்ய வேண்டும். எனவே அவர்கள் துன்பத்தை ஏற்றார்கள். முதல் முறையாக மறைசாட்சியாக திருத்தூதர்கள் வரிசையிலே இந்த யாக்கோபு மரித்தார். அது இறைவனுக்கு இவர்கள் கொடுத்த தங்களையே அர்ப்பணித்த காணிக்கையாக நாம் கருதுகிறோம். ஆனால் அரியணையில் அமர்வது, அந்த முதன்மைத்துவம் முக்கியத்துவம் கொடுப்பது என்பது கடவுளுடைய சித்தம், இறை திருவலம். அதை யாருக்கு கொடுக்கின்றாரோ இறைவன் விரும்பி கொடுக்கின்றார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த திரு அவையிலே அல்லது கிறிஸ்தவன் சீடத்துவ வாழ்விலே முதன்மையானதை தேடாமல் இறைவனை பின்பற்றுகின்ற சீடர்களாக நாம் வாழ வேண்டும். இறைவன் யாருக்கு எதை கொடுக்கின்றார் என்பதை பற்றி கவலைப்படாமல், பொறாமை கொள்ளாமல், கடவுளிடம் நான் இருக்கின்ற அந்த நெருக்கமான உறவை மட்டுமே நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு, விசுவாச வாழ்வு, சீடத்துவ வாழ்வு என்பதை நாமும் உணர்ந்தவர்களாக இயேசுவின் சீடர்களாக வாழ அருள் வேள்வோம். இயேசுவின் சாட்சிகளாக திகழ இறை ஆசீர் வேண்டுவோம். ஆமென்.